சிவனுக்கு விசேஷமா பண்ற பிரசாதம் திருவாதிர களி. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல 2 கப் அரிசி, ஒரு பிடி பயத்தம்பருப்பு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிக்கோங்க. குக்கர்ல நெய் விட்டு இந்த பவுடரை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தனித்தனியா வர பதம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்புறம் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்க கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. கொஞ்சம் நெய்ல கேஷ்யூ நட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். குக்கர் திறக்க வந்ததும் ஏலக்காய், தேங்காய், வறுத்த முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருவாதிர களி ரெடி. இது ஆறினா இன்னும் நல்லா உதிர உதிரா இருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு 7 கறி கூட்டு பண்ணுவோம். அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதை வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும்.